ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ஐபி அட்ரஸ். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. முக்கியமாக ஒருத்தரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் படத்தில் ஒரு ஹேக்கிங் சீன் வந்துச்சுன்னா ஐபி அட்ரஸ்ன்ற வார்த்தை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்கை ஹேக் பண்ண உன்னோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும். IP address found. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? ஐபி அட்ரஸ்னா என்ன? இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதுதான் ஐபின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் வேணும்ல? அதே மாதிரி தாங்க. நார்மல் அட்ரஸ் எப்படி நம்ம வீட்டுக்கோ, இன்டர்நெட்டில் ஆக்சஸ் ஆகிற எல்லா டிவைஸ்க்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸோட ஸ்ட்ரக்சர் அதோட வேர்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். டோட்டலாக ஐபியில் 2 வெர்ஷன் இருக்குது, IPv4 அண்ட் IPv6. IPv4 இதுதான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐபி அட்ரஸ். டோட்டலாக இதில் 32 பிட் பைனரி நம்பர் இருக்குது. இதை 4 குரூப்ஸ் அண்ட் 8 பிட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் 0 to 255 ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா IPv6. இது மோஸ்ட் ரீசன்ட் வெர்ஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ். இந்த IPv6ல் டோட்டலாக 128 பிட் அட்ரஸ் இருக்கும். இது 8 குரூப்ஸ் அண்ட் 16 பிட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். IPv6 கோலன்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இதுவே IPv4ல் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐபி அட்ரஸோட டைப்ஸ். ஐபியில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது: பப்ளிக், ப்ரைவேட், ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக். ப்ரைவேட் ஐபி. ப்ரைவேட் ஐபின்றது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ள டேட்டாவை கேரி பண்ண யூஸ் ஆகும். இது டைரெக்டாக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகாது. இதுக்கு ஐபியை ரவுட்டர் தான் அசைன் பண்ணும். அந்த ரவுட்டர் இது கூட கனெக்ட் ஆகிற எல்லா டிவைஸ்க்கும் யூனிக்கான ஐபியை தான் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறனால பப்ளிக் ஐபியை விட ப்ரைவேட் ஐபி சேஃப்னு சொல்லலாம். பப்ளிக் ஐபின்றது ப்ரைவேட் நெட்வொர்க்குக்கு வெளியே, அதாவது பப்ளிக்காக இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண யூஸ் ஆகும். இதுக்கு ஐபின்றது ஐஎஸ்பி தான் அசைன் பண்ணுவாங்க. அதாவது ஐஎஸ்பின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். பப்ளிக் ஐபி பொறுத்த வரைக்கும் இதோட அட்ரஸ் யூனிக்காக தான் இருக்கும். வேறு டிவைஸில் ரீயூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஐபி அண்ட் டைனாமிக் ஐபி. இது என்னதுன்னா, இது பப்ளிக் ஐபியோட 2 டைப்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் ஐபினா என்னென்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் ஐபின்றது ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ். இது எப்போவும் சேஞ்ச் ஆகாது. இது நமக்கு அசைன் பண்ணணும்னா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் ஐபி மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பர்சன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஐபி நம்ம வாங்கணும்னா இதுக்கு நம்ம கண்டிப்பாக காசு கொடுத்து தான் வாங்கணும். அண்ட் இது ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்டாட்டிக் ஐபின்றது யூஸ் ஆகும். டைனமிக் ஐபின்றது ஒரு டெம்பரவரி ஐபி அட்ரஸ். இது ஆஃப்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக டிஹெச்சிபி சர்வரால் அசைன் ஆகும். டைனமிக் ஐபி அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுனால இது கொஞ்சம் செக்யூர். டைனமிக் ஐபிக்கு செப்பரேட்டாக இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் தேவைப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பீஸ்.